அன்னை வளர்ப்பினிலே அப்படின்ற மாதிரி இந்த இவளுக்கு பிறந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரியான ராகு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து ராகு தன்னிலையில் தன்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஆனால் குரு கெட்டு போயிடுவார். அந்த இடத்துல அந்த கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படுவன கண்டிப்பாக மிக அதிகமான அழுத்தமான நிலையில் செயல்படுவார் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். புதனோடு ராகு சேரும் பொழுதும் அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு வராது. பஞ்சமகா புருஷ யோகம் என்பது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் லக்ன கேந்திரங்களில் 4, 7, 10 உட்காரக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது பஞ்சமகா புருஷ யோகம். நீங்கள் சொல்லக்கூடிய யோகம் அப்படின்றது ஹம்ச யோகம். குரு வந்து 4, 7, 10 உட்கார்ந்தாருன்னா ஒரு ஹம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹம்சமாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை தருவார். ஆனாலும் இது கேந்திராதிபத்திய தோஷமே. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது ஏதாவது